இதுல வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த வேயிங் கன்வேயருக்கு வருங்க. வேயிங் கன்வேயர்ல இருந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து ஃபீடிங் கன்வேயருக்கு போகும். இந்த ஃபீடிங் கன்வேயர்ல இருந்து நேர ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பேன் மிக்சர்ல போய் வந்து மிக்சிங் ஆகுங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா சைலோ, அதாவது 2 சைலோ. ஒரு சைலோ வந்து பாத்தீங்கன்னா 100 டன்னு, இன்னொரு சைலோ வந்து 60 டன்னு. இந்த 100 டன்னு சைலோ வந்து பாத்தீங்கன்னா பிளேயாஸ் பிரிக் மெட்டீரியல் இருக்கும். 60 டன்னு சைலோவில் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட். இந்த 2 சைலோலையும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2 சைலோலையும் வந்து ஸ்க்ரூ கன்வேயர் வந்து செட் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்க்ரூ கன்வேயர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயாஸ் மெட்டீரியல் வரும். இன்னொரு ஸ்க்ரூ கன்வேயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் வந்து வந்துடும். இந்த ஆப்பர்ல வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இந்த ஆப்பர்ல ஸ்டோரேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் மிக்சர், அதாவது இந்த பேன் மிக்சர்ல வந்து விழுந்து மெட்டீரியல் எல்லாம் வந்து ஃபில் ஆகி இதுல வந்து மிக்சிங் ஆகும். இந்த மிக்சரோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 500 கிலோ. இந்த மிக்சர்ல வந்து நல்லா மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகும். மிக்சிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிமேட்டிக் சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் ஃபுல்லா வந்து இந்த மெட்டீரியல் கன்வேயருக்கு வந்து வரும். இந்த கன்வேயர்ல இருந்து நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ல வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஆட்டோ ஃபீடர் சிஸ்டம். இந்த ஆட்டோ ஃபீடர் சிஸ்டம் என்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா போல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ரேம் வந்து கீழே இறங்கி ப்ரெஸ்ஸிங் ஆகும். ப்ரெஸ்ஸிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல் வந்து வெளியில வரும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கன்வேயர்ல வந்து வெளியில வந்துடும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது வந்து வேக்கம் ஸ்டேக்கர் மிஷின் அடுத்த யூனிட். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கல்லை கொண்டு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து சக்ஷன் பண்ணி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் பேலட்ல போய் வைக்கும். 2 சைடு, அதாவது லெஃப்ட் ரைட் வந்து 2 பக்கம் வந்து கொண்டு போய் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12 கிலோ மிஷின்ல இருந்து வந்து அடிச்சு வச்ச கல்லு கொண்டு வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அடித்த கல்லு தான் இந்த கல். பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்த கல்லோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 160 டன்னு சிலிண்டர் வந்து கெப்பாசிட்டி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மிஷினுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 mm பிளேட்ல வந்து நம்ம அந்த மிஷின் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெவியா வந்து மிஷின் வந்து பண்றது இல்லை. நம்ம வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 160 டன்னு சிலிண்டர். பயங்கர ஹெவியா இருக்கும். பாருங்க ப்ரெஸ்ஸிங் பாருங்க, நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும் கல். அதாவது 160 பார் வந்து பவர் பேக்ல வந்து 160 பார் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். கல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இந்த மிஷினோட பவர் பேக் வந்து இதுதான். அதாவது 20 HP பவர் பேக். இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலா எப்படி பண்ணியிருக்கிறோம்னா, எல்லாருமே வந்து நார்மலா வந்து வாட்டர் கூலர் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் டைப், அதாவது ஏர் கூலர் சிஸ்டம். இது வந்து நல்லா, அதாவது காலையில டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், ஈவினிங் ஆனாலும் வந்து அதே டெம்பரேச்சர்ல தான் வந்து மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட் இருக்கு, சூப்பரா இருக்கு. மிஷின் வந்து அருமையா இருக்கு. பவர் பேக் வந்து நல்லா குவாலிட்டியா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. அதாவது ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது 8 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 கல் வந்து சாலிடா வந்து இந்த மிஷின்ல வந்து நம்ம அடிக்கலாங்க. மற்ற ஸ்டேக்கர் மாதிரி இல்லை. இது வந்து நல்லா வேக்கம் ஸ்டேக்கர் வந்து கல் வந்து ஒரு கல் கூட உடையாதுங்க. நல்லா தெளிவா இருக்கும். கல் ஸ்டேக்கர் நல்லா இருக்கும். கல் பேலட் நல்லா இருந்துச்சுன்னா வந்து கல் வந்து ஒரு கல் கூட உடையாது. நல்லா கல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க.
இது வந்து ஹெவியான மெட்டீரியல் போட்டு நம்ம ஹெவி ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருக்குங்க அந்த மிஷின் வந்து. எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இங்கே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வி பிரிக்ஸ்க்கு வந்திருக்கிறோம். சார் தான் மிஸ்டர் பிரபாகரன், ஆர்வி பிரிக்ஸ் ஓனர். சார் வந்து இப்போ வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு, நம்மளோட மிஷினை வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு. கேட்டுக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். கரூரில் ஆர்வி பிரிக்ஸ் வந்து ஆரம்பித்து 2016 ஓடிட்டு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரமேஷ் சார்கிட்ட வந்து தான் மிஷின் வாங்கியிருந்தோம். வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி, எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனி டைம் எப்போ கூப்பிட்டாலும் உடனே அட்டன் பண்ணி உடனே அதை இது பண்ணி கொடுத்துருவாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகுது. 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரெண்டாவது வந்து லேபர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. அதை பொறுத்து தான் சார்கிட்ட வந்து நாங்கள் போய்